2026 சட்டமன்ற தேர்தல்ல தனித்து விடப்படுகிறாரா விஜய்? இது ஒண்ணு தான் இப்போதைக்கு கேள்வியா இருக்கு. ஏன்னு கேட்டோம்னா, திமுக அலைன்ஸ் கிட்டத்தட்ட 2017ஆம் ஆண்டுலேருந்து ரொம்ப இன்டாக்ட்டா ஒரு நல்ல கூட்டணியோட அப்படியே தொடர்ந்து எல்லா தேர்தல்களையும் சந்திச்சுட்டு வராங்க. அதாவது ஒரு கட்சி கூட வெளியேறாம, இன்னும் கூடுதலா கட்சிகள் வரதான் செஞ்சுட்டு இருக்கே தவிர, ஒரு கட்சி கூட வெளியேறாம தொடர்ந்து அதே கூட்டணியில எல்லா தேர்தலும் சந்திச்சுட்டு இருக்கறதுனால, ஒரு பெரிய பலத்தோட 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு அவங்க களமிறங்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. கிட்டத்தட்ட மக்கள் நீதி மய்யம் போன்ற கட்சிகள்லாம் போன எலக்ஷன்ல இருந்து இந்த வாட்டி கூடுதலா தான் வந்திருக்கு அப்படின்னும்போது, அவங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் தான் இருக்க மாரி சொல்லிட்டு இருக்காங்க. மறுபக்கம் அதிமுக எடுத்துக்கிட்டோம்னா, கடந்த 2024 சட்டமன்ற தேர்தல்ல கிட்டத்தட்ட அதிமுக, பாஜகன்னு பிரிஞ்சு பிரிஞ்சு நின்னாங்க. அதனால கொஞ்சம் ஓட்டுகளையும் இழந்து ஒரு தொகுதியில கூட வெற்றி பெற முடியாத நிலை ஒண்ணு வந்தது. ஆனா, இப்போ இந்த எலக்ஷன்ல பொறுத்தவரையிலும் நம்ம ஒன்றா நின்னா தான் நமக்கு பலம் அப்படின்னு புரிஞ்சுகிட்டு 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து நின்றுருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. தொடர்ந்து அன்புமணி ராமதாஸ் அவர்களோ என்டிஏ பக்கம் தான் போற மாரி ஒரு கிளியர் கட்டா நமக்கு ஒரு இமேஜ் குடுக்குறாரு. ராமதாஸ் அவர்களோ அவருக்கும் கிட்டத்தட்ட திமுக பக்கம் போக வாய்ப்பு இருக்கா, இல்ல அதே ஒன்றிணைந்து பாமக சேர்ந்து என்டிஏ அலைன்ஸ்க்கு போறது கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாரி சொல்றாங்க. தொடர்ந்து பிரேமலதா அவர்களோ, தேமுதிகவோ அதிமுக பக்கம் தான் சில பேர் போறதா சொல்றாங்க. இன்னும் சில பேரு திமுக பக்கம் போகும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவங்கலாம் விஜய் பக்கம் வருவாங்களா அப்படின்னு கேட்டா ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான் வந்துட்டு இருக்கு. மற்ற வளரும் கட்சிகள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஜான் பாண்டியன் இருக்காரு, இல்ல கிருஷ்ணசாமி இருக்காங்க, இல்ல மற்ற சின்ன சின்ன கட்சிகள் எல்லாமே கூட திமுக பக்கமோ, இல்ல அதிமுக பக்கமோ தான் போறதுக்கு பெரும்பாலான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு எஸ்டிபி போன்ற கட்சிகள்லாம் போன வாட்டி அதிமுகவோட கூட்டணியில இருந்தா கூட, இந்த வாட்டி அவங்க திமுக பக்கம் ஆதரவு தெரிவிக்கிற மாரி இருக்கு. தனியரசு போன்றவர்கள்லாம் திமுகவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. கருணாஸ் போன்றவர்களும் திமுக பக்கம் தான் போற மாரி இருக்கு. நேற்று வரலும் டிடிவி தினகரன் வந்து கிட்டத்தட்ட தமிழக வெற்றி கழகம் பக்கம் போவாரு அப்படின்னு எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்க நிலையில தான் அவர் வந்து இன்னைக்கு ஒரு பிரஸ் மீட் சொல்லியிருக்காரு. என்னன்னா, நாங்க வந்து அதிமுகவிலிருந்து பிரிந்த அனைவர்களும் வந்து ஒரே கட்சியில் இணைந்தோம்னு நாங்க வந்து கேட்டுக்கல. என்னுடைய வார்த்தைய வந்து நீங்க ஒழுங்கா கவனிக்கணும். நான் வந்து எல்லாருமே ஒரே அணியில இருக்கணும்னு தான் சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு ஒரு மாரி ரொம்ப கொஞ்சம் கிளாரிஃபைடா கொஞ்சம் சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட மாற்றி பேசுனாங்க அப்படின்னு சில பேர் சொன்னா கூட, இன்று வந்து அவர் இந்த நிலையில இருக்கிறதுனால, அவர் வந்து விஜய் பக்கம் வந்து தன்னோட கேம் வந்து திருப்புறதா இல்ல. ஏன்னா, கிட்டத்தட்ட அண்ணாமலை அவர்கள் வந்து டிடிவி தினகரன்கிட்டயும், ஓபிஎஸ் கிட்டயும் ஒரு நெருக்கம் காமிச்சுட்டே வராரு. அவங்க 2 பேரை எப்படியாச்சும் வந்து அதிமுகவோட கூட்டணி பக்கம் இழுக்கணும் அப்படின்னு பாஜகவும் ரொம்ப தீவிரமா வேலை செஞ்சுட்டு இருக்கு. கிட்டத்தட்ட திமுக பக்கம் ஒரு பக்கம் இன்டாக்டா இருக்க ஒரு கூட்டணி. அதிமுக கிட்ட கிட்டத்தட்ட ஒரு அலைன்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிரும். தமிழ்நாட வந்து பாஜகவினரும் மற்றும் அமித்ஷா, குறிப்பாக அமித்ஷா வந்து ரொம்ப ஒரு மாரி சீரியஸா எடுத்துக்கிட்டாங்க. அதனால தமிழ்நாட்டுல என்டிஏ அலைன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு மாரி ஃபார்ம் ஆயிர வாய்ப்பு இருக்கு. அதனால விஜய் வந்து இந்த எலக்ஷன்ல தனித்து போட்டியிட தான் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தன்னுடைய முதல் அரசியல் மாநாட்டுல வந்து ஆட்சி அதிகாரத்துல பங்கு கொடுக்குறோம். எந்த கட்சிகள் வேணா நம்மளோட வரலாம். நம்ம வந்து அவங்கள அரவணைச்சு, அவங்களுக்கு கண்டிப்பா அமைச்சரவை பொறுப்புகள குடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த விஜய் நம்பி, இப்போதைக்கு அதாவது இன்றைய நிலைமை பொறுத்தவரையிலும் எந்தவித அரசியல் கட்சிகளும் வந்து அவருக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கல. அதிகாரப்பூர்வமா இணையல அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி போக, நாம் தமிழர் ஒரு பக்கம் நின்னுகிட்டு இருக்காங்க. அவர் வந்து எப்படியும் கூட்டணி இல்ல. அவர் வந்து தனித்தே இதுவரையிலும் ஒரு 100 தொகுதிகளுக்கு வேட்பாளர் அறிவிச்சிருப்பாரு. பிப்ரவரி மாசம் அவர் எல்லா வேட்பாளர்களையும் அறிமுகப்படுத்த இருக்காரு. ஸோ நாம் தமிழர் சீமான வந்து மறுபக்கம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, விஜய் பக்கம் எந்தவித அரசியல் கட்சிகளும் வரல அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ புதுச்சேரியில நம்ம தமிழ்நாடு மட்டும் தான் இந்த நிலை அப்படின்னு பார்த்தோம்னா, புதுச்சேரியை பொறுத்தவரையிலும் என்ஆர் காங்கிரஸும் கிட்டத்தட்ட அவங்க அரசியல் தூது விட்டுருக்காங்க. அவங்க வந்து இன்றைய நிலை வரையிலும் பாஜக கூட்டணி விட்டு அவங்களும் வெளியே வர்ற மாரி தெரியல. ஸோ தமிழ்நாட பொறுத்தவரையிலும் அவங்க தனித்து தான் போட்டியிடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. புதுச்சேரியை பொறுத்தவரையிலும் என்ஆர் காங்கிரஸ் மேபி கடைசி நேரத்துல கூட்டணிக்கு வந்தாலும் கூட, இன்றைய நிலைமையில இல்ல வந்து ஏற்கனவே டைம்ஸ் ஆஃப் இந்தியாக்கு கிடைச்ச ரிப்போர்ட்ஸின் படி, அவங்க வந்து பாஜகவோட அலைன்ஸ் தான் விரும்புறாங்க. ஏன்னா, நமக்கு எலக்ஷன் நேரத்துல சென்ட்ரல்ல இருந்து ஒரு சப்போர்ட் கிடைச்சதுன்னா நமக்கு நல்லது அப்படின்னு என்ஆர் காங்கிரஸும் விரும்புறாங்க. ஸோ தமிழ்நாட்டுல விஜய் வந்து தனித்து தான் போட்டியிடுவாரு அப்படின்னு தான் சொல்லப்படுது. அவர் எல்லா அஸ்திரத்தையும் ஏவனாலும், கிட்டத்தட்ட ஒரு கரிஸ்மேட்டிக் லீடரா அவர் வந்து தெரிஞ்சாலும், கிட்டத்தட்ட போற இடமெல்லாம் ஆயிரக்கணக்கில, லட்சக்கணக்கில கூட்டம் கூடுனா கூட, அரசியல் கட்சிகள் ஒண்ணு கூட இவர பக்கம் நோக்கி வரமாட்டேங்குது அப்படிங்கிறது தான் இவர விமர்சிக்கிறவங்க வைக்கிற முக்கிய புள்ளியா இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த எலக்ஷன்ல வந்து விஜய் பக்கம் எந்த அரசியல் கட்சி சேரும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வேற ஏதாவது அரசியல் கட்சி சேர்ந்தோம்னா தொடர்ந்து நம்ம அப்டேட்ஸ் குடுத்துக்கிட்டே இருப்போம். அத பத்தியான விவாதங்கள முன்னெடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ இந்த எலக்ஷன்ல விஜய்க்கு எந்த கூட்டணி கட்சியெல்லாம் வந்து ஆதரவு தெரிவிப்பாங்க, இல்ல இவங்கலாம் வந்து கூட்டணியில இணைவாங்க அப்படின்னு நீங்க எதெல்லாம் நினைக்கிறீங்களோ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.